ஒரு ஒரு ஹாரர் படம் தான். நார்மலாக ஒரு ஹாரர் படம் பார்க்குறவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். பட் எனக்கு என்னன்னா அவுட் அண்ட் அவுட்டாக ஒரு ஹாரர் படமாக போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கமர்ஷியல் பிளாட் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய பேய் விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் அவுட்புட்டை நிறையா ட்ரை பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு விஷயம் தான். மற்றபடி ஓகே தான், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு பிளாட் நிறைய வெளியில போயிடுச்சு, ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி போயிடுச்சு. ரெண்டாவது விஎஃப்எக்ஸ், ஒரு பே படம்னா விஎஃப்எக்ஸ் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப கவனமா இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா பே படம்னு வரும்போது அந்த ஃபீல் இல்லை. மற்றபடி ஓகே தான். அது முனிஷ்காந்தோட பாட்டுலாம் நல்லா இருந்தது. ஆக்டிங்கு, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்தது. பிளாட்டுமே ஓகே தான். இன்னும் கொஞ்சம் ஆனால் என்னன்னா எனக்கு இந்த விஎஃப்எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இது மட்டும் தான் குறையா தெரிஞ்சது. மற்றபடி ரெகுலராக ஒரு பே படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். கிளைமேக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பழைய ஜென்ம நட்சத்திர படம் மாதிரி தான் இருந்தது. பார்ட் 2க்கான லீடு. இன்டர்வல் ஓகே தான். எனக்கு இன்டர்வல் பெருசாக சர்ப்ரைசிங் எதுவும் இல்லை. அது போன விதம் நம்மளுக்கு இதான் இன்டர்வல்னு தெரியும். பட் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு அந்த கதைக்குள்ளே போகல. அப்போ தான் போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும். ஓரளவுக்கு அது நம்மளுக்கு கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு தெரியுது ஆட்டோமேட்டிக்காவே. பட் புதுசாக கொஞ்சம் இந்த சினிமா ரொம்ப பெருசாக மூவி பஃபா இல்லாதவங்களுக்குலாம் இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போக போக படத்தோட இது கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருந்தாலுமே படம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கலாம். அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டாக இருந்தது, ரொம்ப சஸ்பென்ஸாக முடிச்சாங்க. என்னன்னா எதிர்பார்க்கவே இல்லை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் காளி வெங்கட்ஸோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் தான் படத்துல பெயின்ஃபுல். ஏன்னா சில ஃபீலிங்கு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லியிருக்காரு. பலருமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஜெர்மன் நட்சத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல அங்க சின்ன சின்ன லேக் தான் இருந்தது. சில இடத்துல நிறைய போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சம்மந்தமே இல்லாம வர மாதிரி இருந்துச்சு. அப்படின்ட்டு போக 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 அப்படி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஹாரர்ன்ற ஒரு விஷயத்தையே செகண்ட் ஹாப்ல தான் கொஞ்சம் கிளியர் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் மந்தமா போகுது, போக போக செகண்ட் ஹாப்ல நல்லா பண்ணிருக்காங்க. பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா படம் பார்த்தது எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் படத்தோட சவுண்ட்ஸ் நாங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்கன்னு நினைச்சோமோ அந்த எல்லா இடத்துக்கும் பயந்தாங்க. அண்ட் கடைசியில வந்து படம் முடிச்சோன்னே அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது எங்க டோட்டல் மூவி குரூப்க்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் அதுதான் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். சார், ஆடியன்ஸோட உங்களோட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? என்னன்னா எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சீங்க? அதெல்லாம் ஆடியன்ஸ் எப்படி கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்த எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் படம் முடிச்சுட்டு அவங்க கடைசி அந்த சர்ப்ரைஸ் இருக்கும். அது முடிச்சுட்டு அவங்க வந்து ஓ அப்படின்ட்டு படம் டைட்டில் கார்டு வந்தோன்னா கிளாப் தட்டினாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஐம் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் எவ்ரிஒன் வாஸ் ஜஸ்ட் cheering up. You know, there was so much hooting and people were actually getting scared. You know, there are a lot of jump scares. They were getting scared and there is like, you know, chinna comedy irukku and they were laughing. And horror movie mein laugh, it's, you know, it's such a surprise element and I'm very very happy and I'm looking for other shows. You know, I want the good response. Thank you so much. ஸோ தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. த வே தே ஸ்கேர்ட் அண்ட் எல்லா சீன்ஸ்க்கும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அண்ட் பயப்படுற சீனுக்குலாம் ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சீயிங் வித் த ஆடியன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. லைக் நிறைய ஜம்ப் ஸ்கேர் இருந்தது. லைக் பேய் படத்துல அதானே பார்ப்போம். மியூசிக் வாஸ் ரியலி வெரி பிக் ஸ்ட்ரென்த். நல்லா இருக்கு. உங்களுக்கு பர்టిక్యులரா படத்துல என்ன ஒரு சீக்வென்ஸ் இருக்குல்ல சம்திங் நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான். அந்த குடோன்ல போய் பணம் தேடும் போது நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான் நிறைய இருக்கும்ல. அந்த குழந்தை வர போச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். இது த்ரில்லர்னாலே அந்த பிஜிஎம் மியூசிக் தான் வந்து பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுது. இதுல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிருக்காங்க மானசான்னு சொல்லிட்டு. சஞ்சய்னோட மியூசிக் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லணும்னா இப்போ இது மூலமா சொல்லிடலாம், கட் பண்ணி தனியா போட்டு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் சார். எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் சொல்லுங்க, எதிர்பார்த்து ரொம்ப போவாதீங்க. நல்லா இருக்கு படம்னா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த பழைய ஜென்ம நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போனாங்கன்னா ஏமாந்துருவாங்க. அது மாதிரி போக தேவையில்லை. இந்த படம் இப்போ லேட்டஸ்டாக 2025 எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். அதாவது இதில் எதாவது சொல்லணுங்க, இதில் கான்செப்ட்னு சொன்னால் என்ன சொல்கிறது, கதாநாயகன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காரு. டைரக்டர் ஆகணும், படத்தை எடுக்கணும்னு வச்சு ஒரு கதையை எல்லாக்கிட்ட போய் சொல்கிறாரு. இதுதான் மெயின் கதையோட கான்செப்டே. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு 57 கோடி ரூபாய் எடுத்தால் ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல காளி வெங்கட் இறந்துருவார்.
அந்த பணம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துருவாரு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இங்கே எல்லாம் போகிறாங்க. அதில் நடக்கிற ட்விஸ்ட் தான் எல்லாமே. அதில் ஒவ்வொருத்தரும் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டா இருந்தாலும் கொலை பண்ணுதான், இல்லை அவங்க கூட இருக்கிற நண்பர்களே கொலை பண்ணுறாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட கான்செப்டே. இது காமெடியாக கொண்டு போகிறாங்களா சீரியஸாக? இல்லை, சீரியஸாக தான் படம் போகுது. சீரியஸாக கொண்டு போது நம்ம அந்த முனிஷ்காந்த் கூட இன்னொருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் இருக்கிறதோடு தான் நமக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க சொல்கிற சீன்லாம் அப்பப்போ நமக்கு சிரிப்போம். நிறைய விஷயத்தில் பண்ணுறாங்க அது மாதிரி. போரிங் சீன் சொல்கிறீங்களா? போரிங் சீன்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் மாதிரி கொஞ்சம் ஓடுது. அது ஒரு பக்கம் போரிங் ஒன்று. அவங்க சிஜி ஒர்க் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிஜி ஒர்க் அந்தளவுக்கு பண்ணல. சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு அப்புறமா தெரியுது. அது 2வது வேலை அந்த பேய் சீன்லாம் மேக்கப் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டுருக்கலாம். நமக்கு மேக்கப் தான் போட்டிருக்காங்கன்ட்டு நமக்கு ஓப்பனாக தெரியுது. இல்லை சார், 10க்கு 5 கொடுக்கலாம் சார். நல்லா இருக்கு படம். ஒரு தடவை நம்பி வந்து எல்லாரும் ஃபேமிலியோட பசங்க கூட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா சஸ்பென்ஸை எதிர்பார்க்குறவங்களும் கண்டிப்பாக இந்த படம் வந்தாங்கன்னா ஏமாற மாட்டாங்க. சஸ்பென்ஸ் என்ன இது பண்ணுவாங்க, ஏன்னா அடுத்தடுத்து சாவது யாரும் தெரிஞ்சுக்க வந்து நம்ம விருப்பப்படுவோம்ல. ஸோ வந்து கண்டிப்பா அதுக்காக பாப்பாங்க படத்தை. ஒரு ஹாரர் மூவி மாதிரி எடுத்துட்டு போயிட்டு வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கிளைமேக்ஸ்ல ரேட்டிங் எப்படி சொல்றது தெரியல. ஹாரர் மூவி மாதிரி எடுத்துட்டு போயிட்டு வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க சார் மூவி. கிளைமேக்ஸ்ல நல்லா தான் இருக்கு மூவி. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஏதோ பார்ட் 2 லீடு கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா ஜன்ம நட்சத்திரம் போட்டு முடிச்சிட்டாங்க மூவியை. பயமா இருக்கு. சவுண்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க சார். மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியல, சவுண்ட் நல்லா பண்ணிருக்காங்க இந்த மூவில. ஃபர்ஸ்ட் மெசேஜ் மாதிரிலாம் ஏதோ நண்பர் வந்து ஒருத்தர் பழகி கூட இருந்து இது பண்றாரு, அதுதான் துரோகம் பண்ற மாதிரி காட்டுறாங்க, அவ்வளவுதான் மூவி, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, பழி வாங்குற மாதிரி. காமெடியில எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. காமெடியில படத்துல காமெடியில இது ஹாரர் மூவி ப்ரோ. காமெடியில எதிர்பார்க்க முடியாது. ஓகே பிரதர், ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணி கொடுத்தாங்க பிரதர். செகண்ட் ஹாஃப் சூப்பரா முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் ரிவீல் பண்ணதால எனக்கு நல்லா இருந்தது. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருக்கு, ஸ்லோவா போயிட்டு இருக்கு, தெரியாம வந்துட்டு போன்னு ஃபீல் பண்ணேன் கண்டிப்பா. ஆனா செகண்ட் ஹாஃப்ல லாஸ்டா முடிக்கும் போது நல்லா த்ரில்லிங்கா முடிச்சாங்க. அதான் பிரதர், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹாரர் கிடையாது, செகண்ட் ஹாஃப் பாதியில ஹாரர் கிடையாது. ரொம்ப டல்லா போயிட்டு இருந்தது, ரொம்ப என்னடா மாதிரி ஃபீலா இருந்தது. முடிக்கும் போது த்ரில்லா முடிச்சாங்க. இதே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஒரு மாதிரி டல்லாவே நாயை வச்சு பயமுறுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நாயும் கிராபிக்ஸ் நல்லாவே தெரிஞ்சது, நாய் வர கிராபிக்ஸ் நல்லா சுத்தமா பிடிக்கல. ஆனா ஃபைனலா செமையா முடிச்சாங்க. சிஜி மட்டும் சரியில்லை பிரதர். மியூசிக் சூப்பர். படத்துக்கு பார்த்துட்டு மியூசிக் மட்டும்தான் எனக்கு என்னோட ஃபீல் வரலாம். எனக்கு மிஸ்டி படம் பிடிக்கும், ஆனா மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா கிராபிக்ஸ் நல்லா பண்ணிருக்கலாம். கிராபிக்ஸ் சுத்தமா சரியில்லை. ஒரு நாய் வச்சு கொண்டு வந்தாங்க. நாய் வர டைம் பயமே இல்லை, ஆனா அது பயமா காமிக்கிறாங்க, ஆனா பயமே இல்லை. ஆனா மியூசிக் தான் காப்பாற்றுறது. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஹீரோ ஆக்டிங் சூப்பரா இருந்தது. டீசெண்டா இருந்தது ஹீரோட ஆக்டிங். காளி வெங்கட் சார் அவர் செம்மையா பண்ணுவாரு, ஆனா ஃபர்ஸ்டே அவரை முடிச்சிட்டாங்க. அவரை கடைசி ஊர்ல கொண்டு வந்திருக்கலாம் ஃபீல். முடிக்காது சார். காமெடி நல்லா இருக்கும், அது கொஞ்சம் காமெடி நல்லாவே இருந்தது. அவரு நிறைய திரைப்படங்கள் ஹாரர் திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுல நீங்க என்ன தனித்து இருக்கு இந்த படத்துல? இல்ல அதே மாதிரி ஒரு எல்லா படம் மாதிரி தான் இது ஒரு படம்? எல்லா படம் மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக முடிச்சாங்களே இல்லைங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். அது நாய் வச்சே பயமுறுத்திட்டு இருந்தாங்க, அது ஒரு நல்லாவே போயிட்டு இருந்தது. ஃபைனலா முடிச்சது சூப்பரா இருந்தது. அது வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆமாமா, டைட்டில் தான் ஈர்ப்பாயே வந்தேன். மெயினா டைட்டில் அளவு தான் வந்தேன், ஆனா டைட்டில் அளவுக்கு பெரிய கிளியரன்ஸ் கொடுக்கல. அது என்னன்னு கிளியரன்ஸ் கொடுக்கல. கடைசியா சின்ன சின்ன அந்த ஜென்மத்தோட கலாசம் குழந்தை கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, அதான் மெயின் மேட்டர் தான், அதெல்லாம் சொல்ல முடியல. 7.5 கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸ் பார்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லவ் மேரேஜ் அதில் வந்து ஒரு கண்டினியூவாக காமெடி படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காமெடி கேரக்டருக்கு நானும் முனிஷ்காந்த் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே பசங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போதைக்குன்னு ஒரு ஹாரர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில படத்தில் சவுண்டு கொடுப்பாங்க, எல்லாருமே உட்காந்து அமைதியாக பார்த்துருக்காங்க. மியூசிக் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஜென்ம நட்சத்திரம் படத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கேன். ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு.
கண்டிப்பாக எங்கள் ஒரு நொடி படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே நல்ல ஆடியன்ஸ் எல்லாமே நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஸோ காமெடியாக இருக்கட்டும் அண்ட் ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நேம் ஸ்க்ரீனில் பார்க்குறது. படம் வந்து ஆக்சுவலாக கடைசி வரையில் எப்படி போக போகுதுன்ற ஒரு கெஸ்ட்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்காது. ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது தமிழ் படம் நடிக்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்துச்சு. ஸோ தென்ன நட்சத்திரம் வாய்ப்பு கிடச்சி இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த படம் பார்க்குது ஆடியன்ஸோட. சூப்பர் எக்ஸைட்டட், நல்லா இருக்கு. தமிழ் ஆடியன்ஸோட இந்த பல்ஸ் வேற சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.